நாடோடித்தனமான வாழ்க்கை யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு ஆதரவு தெரிவிப்பது போன்று, நாடோடித்தனமான வாழ்க்கையை அங்கீகரிப்பது போன்ற ஒரு பழமொழி தான் அது. நாடோடித்தனமான வாழ்க்கை தான் தனிமையில் வாழ்வதற்கு காரணம். மக்கள்லாம் இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். கணவனை பிரிந்து மனைவியும், மனைவியை பிரிந்து கணவனும், பெற்றோர்களை பிரிந்து பிள்ளைகளும், இன்று எல்லாமே ஒரு குடும்பமாக இருந்தால் கூட தனித்தனியாக இருக்காங்க. தனித்தனியாக இருக்கிறவங்களுக்கு சரி உதவியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசி, அதாவது மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சாங்க. தனியாக இருக்காங்க, உறவுமுறையை பிரிஞ்சு தனியாக இருப்பாங்க இந்த நாடோடித்தனமான வாழ்க்கையில். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தொலைபேசியை கண்டுபிடிச்சாங்க, மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் தனியாக இருக்காங்களே அவங்களுக்கு பொழுது போகட்டுமேன்னு சொல்லிட்டு டிவியை கண்டுபிடிச்சாங்க. இப்படி தனியாக இருக்கிறவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு, அல்லது தனியாக இருக்கிறவங்கள வச்சு பணம் சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு அதற்கான தனியாக இருக்கிறவர்களிடம் தனிமையில் இருக்காங்களே அவங்ககிட்ட இருந்து அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களிடமிருந்து நம்ம வரவேற்பை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் ஃபோன், டிவியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. கடைசியில் அதுக்கு அடிமையாயிட்டாங்க. தனிமையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி மொபைல் ஃபோன், டிவிக்கெல்லாம் அடிமையாயிட்டாங்க. இந்த மாதிரி நாடோடித்தனமான வாழ்க்கையில் தனிமையில் போய் மக்கள் மாட்டிக்கிட்டாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு போடுற தூண்டில் தான் இதெல்லாம். அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போடுற தூண்டில் தான் இந்த டிவி, அந்த தொலைபேசி, இதெல்லாம் அவர்களுக்கு போடப்படுகிற தூண்டியல். இந்த டிவி, மொபைல் இதெல்லாம் மக்களை தனிமைப்படுத்தணும், மக்களை ஒற்றுமையாக இருக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. டிவி, அப்புறம் மொபைல் ஃபோன், அல்லது அப்புறம் இந்த மின்சாரம், அப்புறம் விளக்கு, ஏசி, இதெல்லாம் மக்களை தனிமைப்படுத்தணும், தனிமையாக வச்சுருக்கணும், தனிமையில் இன்பம் காணுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும், அதன் மூலம் அவர்களை தனிமைப்படுத்தணும், ஒற்றுமையாகிடக்கூடாது மக்கள் அப்படின்னு நினச்சிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் கரண்ட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட்டே இல்லை, ஒரு வாரம் கரண்ட் வரலைன்னா என்ன பண்ணுவாங்க? மக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. மக்கள்லாம் ஒன்றாக ஆரம்பிச்சிருவாங்க, ஒற்றுமையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதெல்லாம் தடுத்தால் தான் இந்த செல்ஃபோன், மொபைல் ஃபோன், மின்சாரம், ஏசி, டிவி. அப்புறம் ஒரு நாள் கரண்ட் வந்துடுச்சு, ஒரு வாரம் கரண்ட்டை நிப்பாட்டிட்டாங்க. ஒரு ஊரில் என்ன பண்ணிட்டாங்க, சென்னையில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாரம் கரண்ட்டை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ ஏசி இல்லை, விளக்கு இல்லை, மழைன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கரண்ட்டை நிப்பாட்டிட்டாங்க. கரண்ட்டே இல்லை அப்படின்னு, ஏசி இல்லை, மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போட முடியல, டிவி பார்க்க முடியல, மின்சாரம், விளக்கு எதுவுமே இல்லை, ஏசி எதுவுமே கிடையாது. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, மக்கள் வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்து ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒற்றுமையாக, அதாவது துணை, மக்களுக்கு மக்கள் தான் துணை அப்படிங்கிற மாதிரி பொழுது போகணும், மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய வாழ்க்கை முறை முற்றிலும் மாறிவிட்டது. அப்புறம் ஒரு வாரம் கழித்து திரும்பவும் கரண்ட் வந்துருச்சா, மக்கள் உடனே தனித்தனியாகிட்டாங்க. தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. தனித்தனியாக மொபைல் ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரூமு உள்ள 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் டிவி பார்க்குறாங்க. அப்படின்னாலும் அவங்க தனித்தனியாக தான் இருக்காங்கன்னு அர்த்தம். 4 பேரும் ஒரே ரூமில் இருந்தால் மட்டும் போதாது, ஒரே வீட்டில் 4-5 பேர் ஒரே வீட்டில் இருந்தால் மட்டும் போதாது, ஒருத்தரோட பேசணும். ஆனால் பேசாமல் 4 பேரும் ஒரே டிவி தான் பார்க்குறாங்க. ஆனால் 4 பேரும் யாருக்கிட்டையும் பேசாமல் டிவியை பார்க்குறாங்க. அது மாதிரி 4 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும், 4-5 பேர் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்க மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. இப்படி மனிதர்களை தனிமைப்படுத்தணும். எப்படியெல்லாம் தனித்தனி ரூமில் இருந்தால் தான் தனிமைப்படுத்துறது கிடையாது. நீ ஒரே ரூமில் உட்காந்துட்டு 4 பேரும் டிவி பார்க்குறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறத தடுக்கிற எது? மக்கள் பேசுவதை, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை தடுப்பது எது? பேசிக்கொள்வது தான் உறவுமுறை, பேசிக்கொள்வது தான் ஒற்றுமை. பேசுவதற்காக ஒன்று கூடுகிறார்கள், ஒன்று கூடும் பொழுது பேசுகிறார்கள். அப்போ பேசுவதை தடுக்கணும். அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம். பேசுவதை தடுத்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வெற்றி பெறும், அது சிறப்பாக நடக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் உயிருங்கிறது எது? மின்சாரம். அப்போ மின்சாரமே இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு வாரம் மின்சாரம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கொரோனாவில் கரண்ட் இருந்துச்சு, டிவிலாம் இருந்துச்சு.
இப்போ வந்து ஒரு வாரம் எதுவுமே எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது, பஸ்ஸு இல்லை, எதுவுமே இல்லை, மின்சாரம் இல்லை, பயங்கர மழை பெஞ்சிருச்சு, எங்கே பார்த்தாலும் வெள்ளம். அப்போ வந்து நீங்கள் வேலைக்கும் போக முடியாது, அப்புறம் வீட்டில் டிவி பார்க்க முடியாது, மொபைல் ஃபோனில் சார்ஜ் இல்லை. இப்படி ஒரு வாரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருவாங்க, பழக ஆரம்பிச்சிருவாங்க, ஏதாவது விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, பொழுதுபோக்காக ஜாலியாக இருப்பாங்க, ஜாலியாக பேசி சந்தோஷமாக இருப்பாங்க. டக்குன்னு ஒரு நாள் கரண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, எல்லோரும் ஓடிட்டாங்க. ஒன்றா கூடி சிரித்து சந்தோஷமாக இருந்த எல்லாருமே திரும்பவும் தனித்தனியாகிட்டாங்க. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் மக்களை தனிமைப்படுத்துகிறது, மக்களை ஒன்று விடாமல் பார்த்து கொள்கிறது, மக்களை ஒருவருக்கொருவர் அன்போடு பேசிக்கொள்வதை தடுத்து விடுகிறது. அதுதான் இயந்திர அறிவியல் உலகத்தின் பலம். மக்கள் பேசாமல் இருக்கிற வரைக்கும் மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாது, அன்போடு பேசக்கூடாது, ஒன்று கூடக்கூடாது, தனித்தனியாக இருக்கணும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உயிர்ப்புடன் இயங்கும், உயிர் வாழும். இது மக்கள் ஒன்று கூடிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாலே இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் மக்கள் வந்து தனித்தனியாக தான் இருப்பாங்க, ஒன்று கூடி பேச மாட்டாங்க, அதனால் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு தான் மக்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள், ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பிப்பார்கள், பழக ஆரம்பிப்பார்கள், அன்பு செலுத்துவார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்போ தான் வந்து விளையாடுவாங்க. ஏன் விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, மக்களை இன்றைக்கி தனிமைப்படுத்தி விட்டது. நீங்கள் விளையாடணுன்னா ஒன்று கூடணும், ஒற்றுமையாக இருக்கணும், மற்றவங்க நமக்கு தேவைங்கிற உணர்வு உங்களுக்கு வேணும். எல்லாருக்கும் என்ன தேவைன்னா மொபைல் ஃபோன் போதும், எனக்கு டிவி போதும், நான் தனியாக இருந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ ஏன் இன்றைக்கி மக்கள் விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு ஒன்று கூடுவதில் விருப்பமில்லை, ஒற்றுமையாக இருப்பதில் விருப்பமில்லை, மற்றவருடன் பேசுவதில் விருப்பமில்லை, மற்றவர்களிடம் பேசுவதை தவிர்க்கிறார்கள். ஆதலால் அவர்கள் வந்து விளையாட விரும்பவில்லை. விளையாடுவதற்காக சென்றால் மற்றவரிடம் பேச வேண்டும், மற்றவரிடம் பழக வேண்டும், மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும், அங்கு நட்பு ஏற்படும். அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க, தேவையில்லாமல் நேரத்தை செலவழிக்கிறதாக கருதுகிறார்கள். ஆதலால் விளையாடுவதை தவிர்த்து விட்டார்கள். இந்த மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகம் மக்களை தனிமைப்படுத்துவதைத்தான் நோக்கமாக வைத்துக்கொள்கிறது. மக்கள் தனிமைப்பட்டு கிடக்கிற வரைக்கும் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உயிர்ப்புடன் இயங்கும். அது இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிச்சுனாலே மக்கள் ஒன்று கூட ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் மக்களை ஒன்று கூட விடாமல் உங்களுக்கு வேடிக்கை காண்பித்து கொண்டிருக்கிறது. ஒரு வேடிக்கை காமிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் எல்லோரும் வேடிக்கை காட்டுறவங்கள தான் பார்ப்பாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன பண்ணுது அப்படின்னா மக்களுக்கு வேடிக்கை காமிக்குது. இப்போ வந்து மிக்சி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மிக்சி கண்டுபிடிச்சவன் வந்து மக்களுக்கு வேடிக்கை காமிக்கிறான், இதில் மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேடிக்கை காமிக்கிறான். அது மாதிரி டிவி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா இதில் நீங்கள் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேடிக்கை காமிக்கிறான். வேடிக்கை காமிக்கிறது டிவிக்குள்ளே வர விஷயம் கிடையாது, டிவியை கண்டுபிடிச்சான் பாருங்கள், அவன் டிவியை கண்டுபிடிச்சி உற்பத்தி செஞ்சு உங்கள்கிட்ட கையில் விற்பனை செய்கிறான் பாருங்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு வேடிக்கை காமிக்கிறாங்க. அதனால் நம்ம அவர்களை கவனித்து கொண்டு இருக்கிறோம். மிக்சி, கிரைண்டரு, டிவி, ஏசி, இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகம், பேருந்து, விமானம், இப்படி இயந்திர அறிவியல் உலகை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். இயந்திர அறிவியல் உலக செயல்பாடுகளை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் நாம் வந்து ஒருவருக்கொருவர் பேசுவதில் நமக்கு கவனம் இல்லை. நமது கவனமெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகை வேடிக்கை பார்ப்பதில் இருக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் வியப்பாக இருக்கிறது. பேருந்து போகிறது, வானத்தில் வானூர்தி போகிறது, தொலைபேசி பேசுகிறார்கள், இப்படி டிவியில் படம் பார்க்குறாங்க, எல்லாம் வேடிக்கையாக இருக்குது. ஆக மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இயந்திர அறிவியல் உலகை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயந்திர அறிவியல் உலகம் மக்களை வந்து வேடிக்கை பார்க்க வைக்கிறது தனது செயல்பாடுகள் மூலமாக. அது ஒவ்வொரு நாளும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்குது. வேடிக்கையில் வந்து புதுமையாக வேடிக்கை காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஒன்றுன்னா நாளைக்கு தொழில்நுட்பம் அதிகரிக்குது, அப்போ வேடிக்கை வேறு மாதிரி இருக்குது. அதனால் மக்களுடைய கவனம் எல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகை வேடிக்கை பார்ப்பதில் இருக்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்போ செயலிழக்குமோ அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் மக்களுக்கு வேடிக்கை காட்டுவது நிறுத்த ஆரம்பிச்சிடும் படிப்படியாக. அப்போ மக்கள் இயந்திர அறிவியல் உலகம் மீது தங்களுடைய கவனத்திலிருந்து கவனத்தை விடுவித்து மக்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து பேச பழக ஒற்றுமையாக ஆரம்பித்து விடுவார்கள். அப்புறம் மக்கள் எல்லாம் ஒன்று கூட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை மறந்தே விடுவார்கள். அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்க ஆரம்பித்த உடனே
அதை வேடிக்கை பார்க்குறத நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசக்கூட மாட்டாங்க. அதை அப்படியே மறந்துடுவாங்க. அவ்வளோதான் அதுக்கு. இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு அவ்வளோதான் ஆயுட்காலம். அல்ப ஆயுசு.